சொல்டா ரமேஷ். ஆமாண்டா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நீ தான் பார்த்தியே, நீ பார்த்தது தான் எனக்கு சீனுன்னு வந்துச்சு. அதே தான் ஐஃபோன் 16 256 GB டீல்ன்ற கலர். ப்ளூ கலர் மாதிரி இருக்கும் ஆனால் பச்சை, பச்சை மாதிரி இருக்கும் ஆனால் ப்ளூ. டீல், TEAL. ஸ்பெல்லிங் உட்பட உனக்கு ஃபோனு, பாக்ஸு, இது எல்லாத்தையும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போட்டிருக்கேன். நீ பார்த்துக்கோ. 24 ஹவர்ஸில் மறைஞ்சிடும்னு பயப்படாத. ரெகுலராக அடுத்த ஒரு வாரத்துக்கு இந்த ஸ்டேட்டஸையே ரிஃப்ரெஷ் பண்ணி போடுவேன். அப்புறம் நீ பேர்ட்ஸ் எல்லாம் உனக்கு ஃபோட்டோ எடுக்க பிடிக்கும்ல, உன் ஏரியாவில் பறவை பறக்கிற மாதிரி இருந்தா அதை கொஞ்ச நேரம் பறக்க சொல்லு. நான் வந்து உடனே சட்டுன்னு ஃபோட்டோ எடுக்கிறேன். நீ அதை இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட்டில் போட்டு லைக்ஸ் வாங்கிக்கோ. எனக்கு வேணாண்டா லைக்ஸை, நீ வாங்கிக்கோ மச்சான். நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ், நமக்குள்ளே எதுக்குடா இதெல்லாம்? என்னது ட்ரீட்டா? ஐஃபோன் 16 வாங்கினதுக்கு ட்ரீட் வைக்கணுமா? வச்சுட்டா போச்சு. ஐயோ ட்ரீட்டு கேட்குறானே, இந்த ஃபோன் வாங்குறதுக்கே நம்ம வந்து கையில் இருந்த சேஞ்ச் எல்லாம் போட்டு ஃபோனை வாங்கினேன். இப்போ என்கிட்ட காசு இல்லை, ஃபோன் இருக்கு ஆனால் காசு இல்லை. இவன் ட்ரீட்டு கேட்குறான். ட்ரீட்டு கண்டிப்பாக வைக்கிறேன்டா. நாளைக்கு நீ ஆஃபீஸ்க்கு வா, நான் லீவ் போட்டுருவேன். இப்போ நான் ஃபோனை வைக்கிறேன், நாளைக்கு ட்ரீட்டை வைக்கிறேன். ஓகே மச்சான், பாய். ஃப்ரெண்ட்ஸ், ஐஃபோன் 16 வாங்குறதுக்கு எல்லா காசையும் செலவு பண்ணிட்டேன். இவ்வளோ காசு செலவு பண்ணி ஃபோனை வாங்கியிருக்கோம். அதனால நான் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போட்டிருக்கேன். எல்லாரும் எனக்கு ஒரு குழந்தை பிறந்த மாதிரி கங்க்ராட்ஸ்னாங்க. ஆனால் கங்க்ராட்ஸ் சொன்னவங்களாம் ட்ரீட்டு கேட்குறாங்க. ட்ரீட்டு வைக்கிறதுக்கு என் கையில் காசு இல்லை. ஏன்னா இதுதான் என்னோட காசு. என் காசு இல்லாமல் இதுக்குள்ளே இருக்குது, இந்த ஃபோனுக்குள்ளே இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், ஐஃபோன் புதுசாக வாங்கினவங்க கிட்ட ட்ரீட்டு கேட்கலாமா வேணாமான்றதை நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் புதுசாக ஐஃபோன் வாங்கியிருக்கேன், ஐஃபோன் 16. இதில் பல பிரச்சனைகள், பல அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. 10-15 ஃபோன் வாங்குறவங்கலாம் நிம்மதியாக இருக்காங்க. இந்த ஒரே ஒரு ஐஃபோன், மை ஃபோன், இதை வாங்கிட்டு நான் படுற பாடு இருக்கே, ஐயோ. சரி, அதை விடுங்க. உங்களுக்கு ஐஃபோன் நீங்கள் புதுசாக வாங்குறவங்களா? ஸோ கண்டிப்பாக என் வீடியோஸை பாருங்கள். ஐஃபோனில் இருக்க பிரச்சனைகளை ஒரு புது யூஸராக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபோனை வாங்குங்க. அப்புறம் ஐஃபோனில் குறைகள் மட்டும் இல்லை, நிறைகளும் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலராக வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன், ஏன்னா ஐஃபோன் வாங்கிட்டேன். அப்புறம் ஃபோன் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் நான் வாங்கின ஃபோன். இந்த கலர் ஃபோனு ஐஃபோன் 16. இது வந்து ஐஃபோன் 16 256 GB. ஓகேங்களா? பாய்.